வணக்கம் மாணவர்களே. வகுப்பு 12 இயல் 3 இனிக்கும் இலக்கணம். அதில் நாம் இன்று பார்ப்பது பொருள் மயக்கம். பொருள் மயக்கம் அப்படின்னா என்னன்னா, பொருள் புரிதலில் ஏற்படும் மயக்கமே பொருள் மயக்கம். மயக்கம் அப்படின்னாலே வேறுபாடு. அதாவது நாம் இன்று தமிழை தமிழாக எழுதுகிறோமா, பொருள் சரியாக எழுதுகிறோமா, நாம் எழுதிய வாக்கியத்தின் பொருள் சரிதானா என்பதை இப்பாடம் முடிந்த பிறகு நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். இந்த பகுதியில் நாம என்னென்னலாம் பார்க்க போறோம்னா, சொற்களை சேர்த்தும் பிரித்தும் எழுதுவதால் ஏற்படும் பொருள் வேறுபாடுகள், வல்லின மெய்களால் ஏற்படும் பொருள் வேறுபாடுகள், நிறுத்தற்குறிகளை இட்டும் இடாமல் எழுதுவதால் ஏற்படும் பொருள் வேறுபாடுகள், இடைச்சொற்களும் விகுதிகளும் சொல்லுருவுகளும் சேர்த்தும் பிரித்தும் எழுதுவதால் ஏற்படும் பொருள் வேறுபாடுகள், சொற்களை மாற்றி எழுதும்போது ஏற்படும் பொருட்குழப்பம், இதை பற்றி தான் நம்ம இந்த பகுதியில நாம பார்க்க போகிறோம். இப்போ நாம என்னென்னலாம் அந்த தவறுகள் செய்கிறோம் அப்படின்றத இந்த பாடப்பகுதியில நம்ம பார்த்து நம்ம தெரிந்து கொண்டு இந்த தவற்றை நம்ம என்ன செய்யணும், திரித்து கொள்ளுதல் வேண்டும். அப்பொழுதுதான் முழுமையான மதிப்பெண்களை நம்மால் பெற முடியும். இப்ப பாடத்துக்கு செல்வோம். தமிழ் மொழியை எழுதும் போதும் படிக்கும் போதும் பேசும் போதும் கடைபிடிக்க வேண்டிய முறைகள் சில உள்ளன. அவற்றை பின்பற்றினால் மாணவர்கள் பொருள் மயக்கம் இல்லாமல் மொழி புலமை பெறுவர். புலமைனா அறிவு, புலமைனா என்ன, அறிவு பெறுவர். எழுதும் போதோ பேசும் போதோ தேவையான இடங்களில் இடைவெளி விடாததும், தேவையற்ற இடங்களில் இடைவெளி விடுவது படிப்போருக்கும் கேட்போருக்கும் பொருள் குழப்பத்தை ஏற்படுத்திவிடும். மாணவர்களே, எழுதும்போதோ பேசும்போதோ தேவையான இடங்களில் இடைவெளி விடணும், தேவையற்ற இடங்களில் இடைவெளி விடக்கூடாது. ஆனா மாற்றி மாற்றி அப்படி எழுதும்போது பொருள் குழப்பத்தை ஏற்படுத்திவிடும். இப்போ உதாரணம் கொடுத்திருக்காங்க. இடைவெளியும் பொருள் வேறுபாடும். பாருங்க, எம் மொழி யாருக்கும் எளிது, எம் மொழி யாருக்கும் எளிது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இங்க இடைவெளி விட்டு இருக்கு. எம் மொழி யாருக்கும் எளிது, என்னுடைய மொழி எம் மொழி யாருக்கும் எளிதானது. எம்மொழி யாருக்கும் எளிது, எம்மொழினது எல்லா வகை மொழியாருக்கும் அது எளிதுன்னு அப்படின்னு பொருள்படுது. பாருங்க, அடுத்தது பாருங்க, அப்பாவின் அப்பாவின் நலம் காண்க, அப்பாவின் நலம் காண்க. அப்பா, அப்பான பாடல், அந்த பாடல்களின் நலத்தை காண்க. இங்க அப்பாவின் நலத்தை காண்க அப்படின்னு பொருள் வருது. பிரித்து எழுதுவதாலும் சேர்த்து எழுதுவதாலும் என்னென்ன பொருள் வேறுபாடு பாருங்க. 5 மாடி வீடு, 5 மாடி வீடு. இங்க 5 மாடி வீடுகளை குறிக்கிறது. 5 மாடி வீடு என்று ஒன்றை குறிக்கிறது. அன்று முதல் பாடம் கற்றோம், அன்று முதல் பாடம் கற்றோம். பாருங்க என்ன பொருள் வித்தியாசம் பாருங்க. அன்று முதல் பாடம் கற்றோம், அன்று முதல் பாடம் கற்றோம். அன்று முதல், அன்னைக்கு முதல் பாடத்தை படிச்சோம், அன்று முதல் பாடத்தை கற்றோம் என்ற பொருளை தருகிறது. அப்ப இடைவெளியும் அந்த பொருள் வேறுபாடும் எப்படி அமைகின்றதுன்னு பாருங்க. இவ்வாறு சொற்களை சேர்த்தும் பிரித்தும் எழுதுவதால் பொருள் மாறுபாடுகள் ஏற்படுகின்றன. அடுத்தது என்ன தலைப்புங்க, வல்லின மெய்களும் பொருள் வேறுபாடும். வல்லின மெய்கள்னா வல்லின மெய்களை இட்டு எழுதுவதாலும் இடாமல் எழுதுவதால் என்ன பொருள் வேறுபாடுன்னு பாருங்க. வல்லின மெய்களும் பொருள் வேறுபாடும். பிட்டு தின்றான், பிட்டு தின்றான். உள்ள கருத்து, உள்ள கருத்து. ஈட்டி கொண்டு வந்தான், ஈட்டி கொண்டு வந்தான். பிட்டு தின்றான்னா பிச்சு பிச்சு தின்னான்னு அர்த்தம். பிட்டு தின்றான் அப்படின்னா புட்டு, நம்ம புட்டுன்னு சொல்றோம் இல்லையா, அதான்
புட்டு தின்றான், அத பிட்டு தின்றான். உள்ள கருத்து இது அப்படின்னா அதில் உள்ள கருத்துன்னு அர்த்தம். உள்ள கருத்துனா அதில் உள்ள கருத்து. இந்த உள்ள கருத்து அப்படின்னா மனக்கருத்துன்னு அர்த்தம். ஈட்டி கொண்டு வந்தான், ஈட்டினா பொருள் வருவாயை பெற்று கொண்டு வந்தான் அர்த்தம். இங்க ஈட்டி கொண்டு வந்தான்னா ஈட்டியை அவன் கொண்டு வந்தான் அர்த்தம். பாருங்க, வல்லின மெய்களை இடும்போது பொருள் வேறுபாடு எப்படி மாறுபடுகிறது என்பதை கவனியுங்கள். போன்ற தொடர்களில் வல்லின மெய்களால் ஏற்படும் பொருள் வேறுபாடுகளை அறிந்து நாம் என்ன செய்யணும்? பயன்படுத்த வேண்டும். வல்லின மெய்களால் ஏற்படும் பொருள் வேறுபாடுகளை அறிந்து நாம் என்ன செய்யணும்? பயன்படுத்துதல் வேண்டும். காற்புள்ளியும் பொருள் மயக்கமும். இயல்பாக உரையாடும் போது பொருள் நிலையில் பெரும்பாலும் எந்த குழப்பமும் ஏற்படுவதில்லை. குரலில் ஏற்றம் இரக்கம், சொற்களில் அழுத்தம் குழைவு, இறுதிச் சொல் மூலம் வினாவா உணர்ச்சியா என்பதையெல்லாம் உணர்ந்து பொருளை நாம் சரியாக விளங்கிக் கொள்கிறோம். ஆனால் எழுதும்போது காற்புள்ளி இடாமல் எழுதினாலோ இடமாற்றி காற்புள்ளி இட்டாலோ தொடரில் உள்ள சொற்கள் அத்தொடருக்குரிய முழுமையான பொருளை தராமல் வேறு பொருளை தந்துவிடும். அப்போ காற்புள்ளி இட்டும் இடாமல் எழுதுவதாலும் பொருள் எப்படி மாறுபடுகின்றன என்பதை நாம இப்ப பார்க்கலாம். அவள் அக்காள் வீட்டிற்கு சென்றாள். அங்க அக்கா பக்கத்துல என்ன இருக்கு? கமா இருக்கு. காற்புள்ளி என்பது இங்கே கமா. இப்படி காற்புள்ளி இட்டு எழுதும்போது அந்த பெண் தன் அக்காள் வீட்டிற்கு சென்றாள் என பொருள்படுகிறது. அவள் அக்காள் வீட்டுக்கு சென்றாள். அங்க அவள் பக்கத்துல கமா இருந்தது, இங்க காற்புள்ளி. இங்க அவள் அக்காள் பக்கத்துல காற்புள்ளி இடும்போது பொருளே மாறுபடுகிறது. பாருங்க, இத்தொடரில் அந்த பெண்ணின் அக்காள் தனது வீட்டிற்கு சென்றாள் என பொருள் வேறுபடுவதை அறியலாம். எனவே நிறுத்தற்குறிகளை உரிய இடங்களில் இட்டும் இடாமலும் எழுதி பொருள் மயக்கம் ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். எங்க நிறுத்தற்குறிகள் போடணும், எங்க போடக்கூடாது என்பதை அறிந்து நீங்கள் செயல்பட்டால் பொருள் மயக்கம் என்பது என்ன? வேறுபாடு ஏற்படாமல் இருக்கும். எனவே பொருள் மயக்கம் ஏற்படாமல் பார்த்து கொள்ளுதல் வேண்டும். இடைச்சொற்களும் விகுதிகளும் சொல்லுருவுகளும். தமிழில் உள்ள சில இடைச்சொற்கள், சொல்லுருவுகள், விகுதிகள் ஆகியவற்றை தொடர்களில் சொற்களில் சேர்த்தும் பிரித்தும் எழுதுவதால் பொருள் வேறுபாடு தோன்றுகிறது. உதாரணம் பாருங்க. விடும். தன் தவற்றினை உணர்ந்து விடுவானாயின் நன்று. தன் தவற்றினை உணர்ந்து விடுவானாயின் நன்று. இரண்டுத்துக்கும் பாருங்க. உணர்ந்து விடுவானாயின், உணர்ந்து விடுவானாயின். தன் தவற்றினை உணர்ந்து விடுவானாயின் நன்று. உணர்ந்து விட்டால் நன்று. தன் தவற்றினை உணர்ந்து விடுவானாயின், உணர்ந்து விட்டு விட்டால் நல்லது. இரண்டுக்கும் எப்படி ஒரு பொருள் வேறுபாடு பாருங்க. தன், அடுத்தது உதாரணம் பாருங்க. தன். பாண்டியன் தன் கவிதையை படித்தான். பாண்டியன் தன் கவிதையை படித்தான். பாண்டியன் தன். பாண்டியன் தன். இங்க பாண்டியன் தன். பாண்டியன் தன் கவிதையை படித்தான். பாண்டியன் எழுதிய கவிதையை படித்தான். அடுத்தடியில பாண்டியன் தன் கவிதையை படித்தானா தான் எழுதிய கவிதையை படித்தான். அடுத்த தான். இதெல்லாம் இடைச்சொற்கள். விடும், தன், தான் என்பதெல்லாம் என்ன? இடைச்சொற்கள். தான். கண்ணன் தான் எழுதுவதாக சொன்னான். கண்ணன் தான் எழுதுவதாக சொன்னான். வித்தியாசம் பாருங்க. கண்ணன் தான், கண்ணன் தான். கண்ணன் தான், கண்ணன் தான் எழுதுவதாக சொன்னான். அடுத்த அடியில் என்ன இருக்கு? கண்ணன் தான் எழுதுவதாக சொன்னான். அப்படின்ற போது பொருள் வேறுபாடு ஏற்படுவதை நாம் அறியலாம்.
பற்றி. குகன் ராமனை பற்றி கூறினான். குகன் ராமனை பற்றி கூறினான். குகன் ராமனை பற்றி சொன்னான். இங்க குகன் ராமனை பற்றின ராமனை பற்றி கொண்டு, அவனை பற்றி, அவனை பிடித்து அவன் கூறினான் அப்படின்ற பொருள் இங்கே ஏற்படும். முன் சில குறைகளை மக்கள் முன்வைத்தனர். சில குறைகளை மக்கள் முன்வைத்தனர். மக்கள் முன்வைத்தனர், மக்கள் முன் வைத்தனர். பொருள் வேறுபாடு வர. சில குறைகளை மக்கள் முன்வைத்தனர், மக்கள் முன்வைத்தனர். சில குறைகளை மக்கள் முன் வைத்தனர். முதல். அன்று முதல் அமைச்சர் வந்தார். அன்று முதலமைச்சர் வந்தார். அன்று முதல் அமைச்சர் வந்தார். அன்று அன்னிலிருந்து அமைச்சர் வந்தார். இங்க அன்று முதலமைச்சர் வந்தார். பொருள் வேறுபாடு பாருங்க. அடுத்த பால். அவன் பால் கொண்டு சென்றான். அவன் பால் கொண்டு சென்றான். அவன் பால் கொண்டு சென்றான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனிடம் கொண்டு சென்றான் அர்த்தம். இங்க அவன் பால் கொண்டு சென்றான்னா அவன் பாலை கொண்டு சென்றான் அப்படின்னு பொருள்படும். கண். அவன் அவன் கண் பெற்று மகிழ்ந்தான். அவன் கண் பெற்று மகிழ்ந்தான். அவன் கண் பெற்று மகிழ்ந்தான் அப்படின்னா அவனிடம் பெற்று மகிழ்ந்தான். அவன் கண்ணன அவனிடம் பெற்று மகிழ்ந்தான். அவன் கண் பெற்று மகிழ்ந்தான். அவனை கண் பெற்று மகிழ்ந்தான் அப்படின்னு பொருள். படி. அளக்கும்படி வேண்டினான். அளக்கும் படி வேண்டினான். அளக்கும்படி, அளக்கும் படி. அளக்கும்படி, இதை அளக்கும்படி வேண்டினான். அளக்கும் படி வேண்டினான். நீங்க என்ன சொன்னீங்களோ அதை எனக்கு கொடுங்க அப்படின்ட்டு வேண்டுறது. நீங்க என்ன எனக்கு எவ்வளவு சொன்னி வேலை கொடுக்க என்ன எவ்வளவு கொடுத்து என்னை வேலை செய்ய சொன்னீங்களோ அந்த அளவை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்ற மாதிரிதான். அளக்கும் படி வேண்டினான். மூலம். அதன் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டது. அதன் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டது. அதன் மூலம், அவற்றின் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு அர்த்தம். இங்க அதன் மூலம். அதன் மூலம்னா என்ன? உருபொருள். அதன் மூலம், இதனாலதான் நம்மள என்ன செய்யப்பட்டது? கண்டுபிடிக்கப்பட்டது என்ற பொருளை தருகிறது. கூட. அவன் கூட கொடுத்தான். அவன் கூட கொடுத்தான். அவன் கூட கொடுத்தான். அவன் கூட என்ன செய்தான்? கொடுத்தான். அவன் கூட கொடுத்தான். கூடனா கொஞ்சம் அதிகமாக அவன் கொடுத்தான். இதுதான் இடைச்சொற்கள். இடைச்சொற்கள் சேர்த்து வரும்போது எப்படி பொருளை தருகிறது, அந்த இடைச்சொற்கள் தனியாக வந்தா எப்படி பொருளை தருறது தான் நம்ம பார்க்கணும். அடுத்து சொல்லுருவுகள். வீட்டிலிருந்து சென்றான். வீட்டில் இருந்து சென்றான். இத்தொடரில் அமைந்துள்ள வீட்டிலிருந்து என்ற சொல்லை சேர்த்தும் பிரித்தும் எழுதும்போது இருவேறு பொருள் உணர்த்துவதை காணலாம். வீட்டிலிருந்து சென்றான் அது ஒரு பொருள். வீட்டில் இருந்து சென்றான், தங்கிவிட்டு சென்றான் அப்படின்ற இருவேறு பொருள்களை தருகிறது. அடுத்த தலைப்பு, சொற்களை மாற்றி எழுதும் போது ஏற்படும் பொருட்குழப்பம். சொற்களை மாற்றி மாற்றி எழுதும் போது எந்த வகையான பொருட்குழப்பத்தை நாம் அடைகிறோம் அப்படின்றத பாருங்க. சொற்கள் அமைக்கும் போது தேர்ந்தெடுத்த சொற்களையும் சொற்களுக்குரிய தெளிவான பொருளையும் தொடரமைப்பு மாறாமல் அமைத்தல் வேண்டும். உதாரணம் கொடுத்திருக்காங்க பாருங்க. ஆண்டுதோறும் மறைந்த தி. ஜானகிராமன் நினைவாக கூட்டம் நடைபெறும். இத்தொடரில் உள்ள பொருட்பிழைகளை அறிய முடிகிறதா?
தி ஜானகிராமன் ஆண்டுதோறும் மறைந்தார் என்னும் தவறாக பொருள் அமையும்படி வந்துள்ளது. ஆண்டுதோறும் மறைந்த தி ஜானகிராமன், அப்ப ஆண்டுதோறும் அவர் மறைவாரா? இது தவறான பொருள் அமையும்படி வந்துள்ளது. அது எதுதான் கரெக்டா இருக்கணும்? மறைந்த தி ஜானகிராமன் நினைவாக ஆண்டுதோறும் கூட்டம் நடைபெறும் என்றே அமைந்திருத்தல் வேண்டும். ஒவ்வொரு தொடரிலும் எழுவாய், பயனிலை, செயபடுபொருள் ஆகியவை அமைந்திருக்கும். சில தொடர்களில் எழுவாய் மறைந்து வருவதும் உண்டு. கீழ்காணும் இத்தொடர்களை புரிந்து கொள்ள முடிகிறதா அப்படின்னு பார்க்கலாம். கீழ்காணும் அது எழுவாய் எப்படி மறைந்து வந்திருக்கு, எப்படி பொருள் தருதுன்னு சொல்லிட்டு கீழே ஒரு உதாரணம் கொடுத்துருக்காங்க, பாருங்க. ராமனுடன் லக்குவனும் காட்டிற்கு பணிவிடை செய்ய புறப்பட்டான். பணிவிடை செய்ய ராமனுடன் லக்குவனும் காட்டிற்கு புறப்பட்டான். காட்டில் ராமனுக்கு பணிவிடை செய்ய இலக்குவனும் புறப்பட்டான். ராமனுக்கு பணிவிடை செய்ய இலக்குவனும் காட்டிற்கு புறப்பட்டான். இத்தொடர்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பொருளை தருகின்றன. நான்காம் தொடர் தவிர்த்து பிற தொடர்கள் உணர்த்தும் பொருள் முழுமையாக வெளிப்படவில்லை. நான்காம் தொடர் தான் கரெக்டா பொருள் புரியுது. மற்ற 3 தொடர்களுமே என்னது, பொருள் முழுமையாக வெளிப்படவில்லை. எப்படி பாருங்க. முதல் தொடர் காட்டிற்கு பணிவிடை செய்ய ராமனுடன் லக்குவனும், சென்றான் என்னும் பொருளையும், இரண்டாம் தொடர் யாரோ ஒருவருக்கு பணிவிடை செய்ய ராமனுடன் லக்குவனும் சென்றான் என்னும் பொருளையும், மூன்றாம் தொடர் காட்டில் உள்ள ராமனுக்கு பணிவிடை செய்ய இலக்குவனும் புறப்பட்டான் என்னும் பொருளையும் தருகின்றன. முதல் தொடர் காட்டிற்கு பணிவிடை செய்ய அப்படின்னு பொருள் தருது. இரண்டாம் தொடர் எதை உணர்த்துது? யாரோ ஒருவருக்கு பணிவிடை செய்யன்னு வருது. மூன்றாம் தொடர் எதுக்கு வருதுன்னா காட்டில் உள்ள ராமனுக்கு பணிவிடை செய்ய அப்படின்னு பொருள் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது. ஆனால் கடைசி தொடர் மட்டும்தான் என்னது சரியானது. ராமனுக்கு பணிவிடை செய்ய இலக்குவனும் காட்டிற்கு புறப்பட்டான் என்பதே சரி. நினைவில் கொள்ள வேண்டியவை எதெல்லாம் நினைவில் கொள்ளணும்? இந்த மாதிரி நினைவில் கொண்டோம்னா உங்களுக்கு என்ன செய்யாது, தவறே ஏற்படாது. பண்பு தொகை வினைத்தொகையாக வரும் சொற்கள் ஒரு சொல் என்னும் தன்மை கொண்டவை, எனவே அவற்றை பிரித்து எழுதக்கூடாது. பண்பு தொகை வினைத்தொகையாக வரும் சொற்களை என்ன செய்யக்கூடாது, பிரிக்கக்கூடாது, பிரித்து எழுதக்கூடாது. இப்ப செங்கடல் அதுதான் சரி. செங் இடைவெளி விட்டு கடலை எழுதும் போது அது என்ன ஆகும், தவறாக அது மாறிவிடும். செங் கடல் அப்படின்னா பொருளை தராது. கத்து கடல் தான் கரெக்ட். கத்து இடைவெளி விட்டு எழுதும் போது அது தவறாக மாறிவிடுகிறது. பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றுக்கு இடையில் நின்று பொருளை தெளிவாக உணர்த்தி நிற்கும் இடைச்சொற்களை சேர்த்து எழுத வேண்டும். இடைச்சொற்களை என்ன செய்யக்கூடாது, பிரித்து எழுதக்கூடாது. எப்படி வினைத்தொகை பண்பு தொகை பிரித்து எழுதினால் அது பொருள் தராமல் இருக்கிறதோ அதே போல இடைச்சொற்களையும் நாம் என்ன செய்யணும், சேர்த்து எழுதுதல் வேண்டும். அணங்கு கொள் அதுதான் சரி. அணங்கு இடைவெளி விட்டு கொள் பிரித்து என்ன செய்யக்கூடாது, எழுதக்கூடாது, அது தவறாக மாறிவிடும். இடைச்சொல்லுடன் சொற்களை சேர்த்தே எழுத வேண்டும். பேசியபடி பணம் கொடுத்தான். பேசியவாறு அவன் என்ன பேசினானோ அதுபடி கரெக்டா கொடுத்தான். பேசிய படி பணம் கொடுத்தான். பேசிய படி இவன் எவ்வளவு கேட்டானோ அந்த அளவுக்கு பணம் கொடுத்தான். இது படி அளவை குறிக்கும். புரியுதுங்களா? அப்போ பேசியபடி பணம் கொடுத்தான். இடைச்சொற்களை நாம் என்ன செய்யணும், சேர்த்தே எழுத வேண்டும்.
உடம்படு மெய்கள் அமைந்த சொற்களில் உடம்படு மெய்களை சேர்த்துத்தான் எழுதுதல் வேண்டும். உடம்படு மெய் அப்படின்னா ஈ கூட்டல் ஆ யா, இந்த யா தான் உடம்படு மெய். மணி அடித்து சென்றான், இது ஒலி எழுப்புதல். மணி அடித்து சென்றான், மணி என்பவன் யாரையோ அழைக்க அவன் கூப்பிட்டான் அப்படின்னு அர்த்தம். அறைதல், அறைதல்னா ஒலித்தல். மணி அடித்து சென்றான் என்பதே அது சரி. மணி அடித்து சென்றான் என்பது மணி என்பவன் யாரையோ அறைதல், ஒலி எழுப்பி யாரையோ அழைக்கிற மாதிரி அவன் அடித்து சென்றான் அர்த்தம். அப்போ மணி அடித்து சென்றான் என்பதே சரியானது. உடம்படு மெய்கள் அமைந்த சொற்களில் உடம்படு மெய்களை சேர்த்துத்தான் எழுத வேண்டும். பன்மையை உணர்த்தும் கள் விகுதி சேர்ந்த சொற்களை பிரிக்காமல் எழுத வேண்டும். கள் விகுதி அதை கூட என்ன செய்யக்கூடாது, பிரிக்கக்கூடாது. ஈக்கள் மொய்த்தன, இப்ப இடைவெளி விட்டா ஈக் கள் மொய்த்தன அப்படின்னு வந்துடும். குரங்குகள் உண்டன என்பதே சரி. ஒரு பிரித்து எழுதும்போது அந்த கள் விகுதி தனியா எழுதும்போது குரங்கு கள் உண்டன அப்படின்னு பொருள் மாறுபட்டுடும். எனவே கள் விகுதி சேர்த்த சொற்களை பிரிக்காமல் என்ன செய்யணும், சேர்த்தே எழுத வேண்டும். இரட்டை கிளவி சொற்களை சேர்த்து எழுத வேண்டும். படபடவென சிறகை அடித்தது, பட பட என சிறகை அடித்தது தவறு. படபடவென தான் சிறகை அடிக்கும், பட பட என சிறகை அடித்தது என்பது தவறு. அப்போ இரட்டை கிளவி சொற்களை சேர்த்துத்தான் நாம் என்ன செய்யணும், எழுதுதல் வேண்டும். சொற்புணர்ச்சியில் நிலைமொழியின் ஈற்றெழுத்து மெய்யெழுத்தாகவும் வருமொழி முதலெழுத்து உயிரெழுத்தாகவும் இருந்தால் அவற்றை சேர்த்தே எழுத வேண்டும். நல்ல கவனி மாணவர்களே. சுடராழி, சுடர் கூட்டல் ஆழி. நிலைமொழியின் ஈற்றெழுத்து மெய்யெழுத்தா வந்திருக்கு பாருங்க. நிலைமொழி, இது நிலைமொழி, இது வருமொழி. நிலைமொழியின் ஈற்றெழுத்து மெய்யெழுத்தா வருது. வருமொழியின் முதல் எழுத்து என்னவா இருக்கு, உயிரெழுத்தா வரும்போது அதை சேர்த்தே என்ன செய்யணும், எழுத வேண்டும். அது தனியா சுடர் ஆழி என எழுதுதல் கூடாது. சுடராழி என்று என்ன செய்யணும், எழுதுதல் வேண்டும். இதெல்லாம் நினைவில் கொண்டு நீங்கள் பயிற்சி பெற்றீர்களானால் இதுல என்ன செய்யாது, உங்களுக்கு பிழையே ஏற்படாது. அதுதான் இங்க நினைவில் கொள்ள வேண்டியவையாக இங்க கொடுத்திருக்காங்க. உரிச்சொற்களை பெயருடனும் வினையுடனும் பயன்படுத்தும் போது சேர்த்தே எழுதல் வேண்டும். உரிச்சொற்களை பெயருடனும் வினையுடனும் பயன்படுத்தும் போது சேர்த்தே எழுத வேண்டும். இதுதான் உரிச்சொல். சால, உருதவ, நனி, கூர், கழி, கடி என்பதெல்லாம் உரிச்சொற்கள். இது பெயர் சொற்களோடு சரி வினை சொற்களோடு சேர்ந்து பயன்படுத்தும் போது அதை என்ன செய்யணும், சேர்த்தே எழுத வேண்டும். சேர்த்தே எழுத வேண்டும். கடி மனம் என்றே எழுத வேண்டும். இந்த கடி இடைவெளி விட்டு என்ன செய்யக்கூடாது, எழுதுதல் கூடாது. உம்மை தொகை சொற்களையும் நேரிணை சொற்களையும் எதிரிணை சொற்களையும் சேர்த்தே எழுதுதல் வேண்டும். உம்மை தொகை உற்றார் உறவினர், இதுதான் உம்மை தொகை. இதுதான் இப்படிதான் எழுதணும். உற்றார் உறவினர் என பிரித்து என்ன செய்யக்கூடாது, எழுதுதல் கூடாது. இது தவறு. உற்றார் உறவினர் அதுதான் உம்மை தொகை. என்பது மறைந்து வரும் உம்மை தொகையில. உற்றார் உறவினர் என்பதே சரி. உற்றார் இடைவெளி விட்டு உறவினர் என்று எழுதுதல் தவறு. சீரும் சிறப்பும் இப்படிதான் எழுதணும். நேரிணை சொற்கள் அது. சீரும் சிறப்பும். இதை சீரும் இடைவெளி விட்டு சிறப்பும் இடைவெளி விட்டு என்ன செய்யக்கூடாது, எழுதுதல் கூடாது. இது தவறு. மேடு பள்ளம் சரி, இது எதிரிணை சொற்கள். எதிர்னா மேடு பள்ளம், எதிரிணைனா ஆப்போசிட். மேடு எதிர்ச்சொல் என்ன, பள்ளம். இது எதிரிணை சொற்களை அது சேர்த்துதான் என்ன செய்யணும், எழுத வேண்டும். தவிர இடைவெளி விட்டு என்ன செய்யக்கூடாது, எழுதுதல் கூடாது. அது தவறு. அப்போ உம்மை தொகை சொற்களையும் நேரிணை சொற்களையும் எதிரிணை சொற்களையும் சேர்த்தே எழுதுதல்
வேண்டும். அதை இடைவெளி விட்டு என்ன செய்யக்கூடாது? எழுதுதல் கூடாது. எழுதினால் அது தவறு. சொற்றொடர் பிழை. திணை, பால், எண், இடம், காலம் முதலிய பிழைகள் ஏற்படா வண்ணம் தொடர் எழுத பழகுதல் சாலச் சிறந்தது. திணைனா உயர்திணை, அஃறிணை. பால் ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின் பால். எண் ஒருமை, பன்மை. இடம் தன்மை, முன்னிலை, படர்க்கை. காலம் நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம் முதலிய பிழைகள் ஏற்படா வண்ணம் தொடர் எழுத பழகுதல் சாலச் சிறந்தது, மிகவும் சிறந்தது. கீழுள்ள தொடர்கள் பிழையானவை அல்லவா? சிந்தியுங்கள். இப்ப கோவலன் மதுரைக்கு சென்றதுன்னு இருக்கு. கோவலன் என்பது உயர்திணை, சென்றது என்பது என்ன? அஃறிணை. உயர்திணை தொடங்கினா அது உயர்திணையில தான் முடியணும். அஃறிணை தொடங்கினா அஃறிணையில தான் முடியணும். இது நம்மில் பெரும்பாலானோருக்கு இது தெரியாமல் பிழை போடுறீங்க. அந்த மாதிரி தவறை செய்யக்கூடாது. அப்போ கோவலன் மதுரைக்கு சென்றான் என்ற உயர்திணையில தான் நம்ம என்ன செய்யணும்? முடிக்க வேண்டும். அடுத்து பறவைகள் நெல் மணிகளை வேகமாக கொத்தி தின்றது. இப்ப பறவைகள் என்பது பன்மை, இப்ப தின்றது என்பது ஒருமையில முடிஞ்சிருக்கு. அப்ப நம்ம என்ன எழுதணும்? பறவைகள் நெல்மணிகளை வேகமாக கொத்தி தின்றன. வேகமாக கொத்தி தின்றன. கோவலன் மதுரைக்கு சென்றான் என்பதே சரியானது. குதிரையும் யானையும் வேகமாக ஓடியது. குதிரையும் யானையும் இப்ப 2க்கு மேற்பட்ட வந்திருக்கு, குதிரை யானை. அப்போ அந்த வேகமாக ஓடியது என்பது தவறு. என்ன எழுதணும்? ஓடின என்று எழுத வேண்டும். குதிரையும் யானையும் வேகமாக ஓடின. அவன் வெண்மதியிடம் பேசினாய். இது இடக்கோளாறு. இடம் அவன் வெண்மதியிடம் பேசினான் என்றே வர வேண்டும். சென்னையிலிருந்து நேற்று வருகிறான். இது காலம் மாறுபாடு அடையுது பாருங்க. சென்னையிலிருந்து நேற்று வந்தான் என்றே எழுதல் வேண்டும். அடுத்து பாருங்க, இது மிக மிக முக்கியமானது. 5 வரிகள் எவ்வளவு முக்கியம்னு பார்த்துக்குங்க. சாதாரணமா நினைக்காதீங்க, இதுல அவ்வளோ பிழை ஏற்படுகிறது. அள்ளன், அள்ளல், அல்லர், அன்று, அல்ல என்பவற்றை திணை, பால், எண், இடம் அறிந்து ஆளுதல் வேண்டும். அவன் அல்லன் அப்படிதான் எழுதணும். அவன் அல்லன். அவள் அல்லல் அப்படிதான் எழுதணும். அவர் அல்லர். நாய் அன்று அப்படிதான் எழுதணும். நாய்கள் அல்ல என்ற முறையை நாம் என்ன செய்யணும்? பின்பற்ற வேண்டும். ஆனால் நம்ம இப்ப பேச்சு வழக்கில் எப்படி பயன்படுத்துறோம்? நாய் அல்ல அப்படின்னு எழுதுறோம். என்ன எழுதுறோம்? நாய் அல்ல, நாய் அல்ல, அவர் அல்ல, அவள் அல்ல அப்படின்னு எழுதுறோம். இந்த மாதிரி நீங்க என்ன செய்யக்கூடாது? எழுதக்கூடாது. நாய் அன்று என்றே எழுத வேண்டும். நாய் அன்று. ஒருமையில தான் என்ன செய்யணும்? நாய் எழுதணும். நாய் அன்று. அவர், அவர் என்ன எழுதணும்? அவர் அல்லர் அப்படிதான் எழுதணும். அவர் அல்லர். அவள் அல்லல் அப்படிதான் எழுதணும். அவள் அல்லல் அப்படின்னா என்ன செய்யணும்? நீங்க எழுத வேண்டும். ஆனா பேச்சு வழக்குல நாய் அல்ல, அவர் அல்ல, அவள் அல்ல அப்படின்னு என்ன செய்யக்கூடாது? எழுதுதல் கூடாது. நாய் அன்று, அவர் அல்லர், அவள் அல்லல், அவன் அல்லன், நாய்கள் அல்ல, நாய் அன்று இதை குறித்து தான் நீங்க என்ன செய்யணும்? எழுத வேண்டுமே. என்னும் வேற்றுமை உருபு அஃறிணைக்கு உரியது. வரும் சொல் உயர்திணையாயின் அது என்னும் உருவினை பயன்படுத்துதல் கூடாது. எனது வீடு, அரசரது மாளிகை என்று எழுதலாம். ஆனால் எனது மனைவி, அரசரது மகன் என்று எழுதுதல் பிழை.
அது என்னும் வேற்றுமை உருபு அஃறிணைக்கு உரியது. இப்ப அது என்பது எதற்கு உரியது? அஃறிணைக்கு உரியது. வரும் சொல் உயர்திணையாயின் அது என்னும் உருவினை பயன்படுத்துதல் கூடாது. அஃறிணை வந்தா உயர்திணையா இருந்தா அது என்னும் அஃறிணை என்ன செய்யக்கூடாது? பயன்படுத்துதல் கூடாது. எனது வீடு அரசரது மாளிகை என்று எழுதலாம். ஆனால் எனது மனைவி அரசரது மகன் என்று எழுதுதல் பிழை. அப்ப எப்படி எழுதணும்? என் மனைவி. எப்படி எழுதணும்? என் மனைவி. அரசர் மகன் என்றுதான் என்ன செய்யணும்? எழுதுதல் வேண்டும். தொடர் எவ்வித குழப்பமும் இல்லாமல் அமைக்கப்பட வேண்டும். ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்திருக்காங்க பாருங்க. இரண்டாவது குழந்தையிடம் கேள்வி கேட்டான். குழந்தையிடம் இரண்டாவது கேள்வி கேட்டான். குழந்தையிடம் கேள்வி கேட்டான். குழந்தையிடம் இரண்டாவது கேள்வி கேட்டான். முதல் இரண்டு சொற்கள் இடம் மாறியதால் தொடருக்கான பொருள் மாறுகிறது. பாருங்க, இங்க இரண்டாவது குழந்தையிடம் கேள்வி கேட்டான். இங்க குழந்தை முதல்ல இரண்டாவது இங்க இரண்டாவதா வந்திருக்கு. இங்க குழந்தை முதலாக வந்திருக்கு. அப்படின்னு வரும்போது பொருள் என்ன செய்யப்படுகிறது? மாறுகிறது. அவன் அருகில் இருந்தான். அவன் அருகாமையில் அவன் அருகில் இருந்தான். அவன் அருகாமையில் இருந்தான். அருகில் என்பதற்கு எதிர்ச்சொல் அருகாமை. இவ்வேறுபாடு தெரியாவிடின் தொடரின் பொருள் மாறிவிடும். அவன் அருகில் இருந்தான், அவன் பக்கத்துல இருந்தான் அர்த்தம். அவன் அருகாமையில் இருந்தான். அருகாமையில் அப்படின்னா என்ன பொருள்? அப்படின்னா தொலைவில் அர்த்தம். நிறைய பேருக்கு தெரியல. அவன் அருகாமையில் தானே இருந்தான் அப்படின்னு எழுதுறீங்க. அப்படின்னு என்ன செய்யக்கூடாது? எழுதுதல் கூடாது. அது தவறு. அருகில் என்பதற்கு எதிர்ச்சொல் தான் என்ன? அருகாமை. அருகாமைனா என்ன? தொலைவு. இவ்வேறுபாடு தெரியாவிடின் தொடரின் பொருள் மாறிவிடும். அடுத்து பாருங்க. பேருந்து மோதி மிதிவண்டியில் சென்றவர் காயம் என்னும் தொடரும் பிழையானது. பேருந்து மோதி மிதிவண்டியில் சென்றவர் காயம் என்னும் தொடரும் பிழையானது. பேருந்து மோதியதா மிதிவண்டியில் சென்றார்? பேருந்து மோதியா மிதிவண்டியில் சென்றார்? மிதிவண்டியில் சென்றவர் பேருந்து மோதி காயம் என்றுதான் எழுத வேண்டும். பேருந்து மோதி மிதிவண்டியில் சென்றவர் காயம் என்னும் தொடர் பிழையானது. மிதிவண்டியில் சென்றவர் பேருந்து மோதி காயம் என்றுதான் எழுத வேண்டும். பொதுவான பிழைகள். மாணவர்களே, இது மிக 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 முக்கியமான பகுதி. சுடு தண்ணீர் என்று எழுதுவதும் பிழையே. தண்ணீர் என்பது குளிர்ந்த நீர் தான். தண்ணீர் என்பது குளிர்ந்த நீர். சூடும் குளிருமாக நீர் எப்படி இருக்க முடியும்? தண்ணீர் என்பது குளிர்ந்த நீர். சுடுதண்ணீர்னா தண்ணி குளிரும் சூடுமா எப்படி இருக்கும்? ரெண்டும் கலந்து இல்லை. அப்போ அது தவறானது. சூடும் குளிருமாக நீர் எப்படி இருக்க முடியும்? அப்போ சுடுதண்ணீர் என்று எழுதுவது பிழை. நடு சென்டரில் நின்றான். நடு என்பது தமிழ், சென்டர் என்பது ஆங்கிலம். நடு என்பது தமிழ், சென்டர் என்பது ஆங்கிலம். இரண்டிற்கும் ஒரே பொருள்தான். ஆனால் நடுவில் நின்றான் என்று எழுதினாலே போதும். நடுவில் நின்றான் என்று எழுதினாலே போதும். ஒரு வரியின் இறுதியிலுள்ள சொல்லை பிரித்து எழுதுவதாக இருந்தால் பொருள் கெடாதபடி பிரிக்க வேண்டும். இப்ப உதாரணம் பாருங்க. நம்பியார் கூட சென்றார் என்பதற்கும் நம்பி யார் கூட சென்றார் என்பதற்கும் பொருள் வேறுபாடு உண்டு. எனவே ஒரு வரியின் இறுதியிலுள்ள சொல்லை பிரித்து எழுதுவதாக இருந்தால் பொருள் கெடாதபடி அதை பிரிக்க வேண்டும். அடுத்தது, வினைத்தொகை சொல்லுக்கிடையில் வல்லினம் மிக கூடாது. வினைத்தொகை. திருவளர் என்பது வினைத்தொகை. வளர், வளர்ந்த, வளர்கின்ற, வளரும். வளர்ந்த வளர் செல்வன்,
வளர்ந்த செல்வன், வளர்கின்ற செல்வன், வளரும் செல்வன். இந்த மாதிரி வினைத்தொகை 3 காலத்தை காட்டும். அதனால் இந்த வினைத்தொகை சொல்லுக்கிடையில் என்ன வரக்கூடாது? வல்லினம் மிகுதல் கூடாது. திருவளர் செல்வன் என்றுதான் எழுத வேண்டும். திருநிறை செல்வன், திருநிறை செல்வன் அப்படின்னு எழுத, திருநிறை செல்வன் என்பதே சரி. வல்லினமே என்ன செய்யக்கூடாது? வரம் இட்டு எழுதக்கூடாது. வினைத்தொகையில் வல்லினம் என்ன செய்யாது? மிகாது. பிழை தவிர்க்க சில குறிப்புகள். இது மிக முக்கியமானது மாணவர்களே. ஒருவர் சொல்ல சொல்ல கேட்டு எழுதி பழகுதலும் உதவும். ஒருவர் சொல்ல சொல்ல எழுதி பழகினால் உங்களுக்கு அது மிகவும் பயன்பாடுடையதாக இருக்கும். சொல்லுக்கான பொருளை நினைவில் கொள்ளுதல் சிறந்த பயிற்சியாகும். சொல்லுக்கான பொருளை என்ன செய்யணும்? நினைவில் வச்சுக்கணும். நினைவில் வச்சாதான் அதை என்ன செய்ய முடியாது? தவறு ஏற்படாது. மரபு சொற்களை கற்றல் இன்றியமையாத ஒன்றாகும். இங்க உதாரணம் கொடுத்துருவார். யானை, கன்று, சிங்கம், குருளை, ஆடு, குட்டி. இந்த மாதிரி மரபு சொற்களை நாம என்ன செய்யணும்? கண்டிப்பா நீங்க படிச்சு வச்சுக்க, தெரிஞ்சு வச்சுக்கணும். குதிரை கனைக்கும், யானை பிளிரும், நாய் குரைக்கும். இந்த மாதிரி மரபு சொற்களை நீங்கள் என்ன செய்யணும்? அதை தெரிந்து வைத்துக் கொள்ளுதல் இன்றியமையாத ஒன்றாகும். இலக்கண விதிகளை மனத்துள் பதித்து வைப்பது நமது கடமை. இலக்கண விதிகளை நீங்க என்ன செய்யணும்? மனதுல பதிய வைக்கணும். மிக மிக முக்கியம் அது. அப்பதான் என்ன செய்யாது? அந்த விதிகளை மனதில் வைத்து செயல்பட்டால் அதுல என்ன செய்யாது? பிழை ஏற்படாது. எழுதியதை மீள படித்து பார்த்து பிழை இருப்பின் திருத்தலும் கடமையாகும். எழுதியதை மீள படித்து பார்த்து பிழை இருப்பின் திருத்துதலும் கடமையாகும். எழுதியதை மீண்டும் மீண்டும் நீங்க என்ன செய்யணும்? படித்து பார்க்கணும். அதுல பிழை இருந்தால் அதை என்ன செய்யணும்? திருத்தணும். அது கடமை. அது மிக மிக முக்கியமான மாணவர்களுக்குரிய ஒரு கடமையாகும். இதெல்லாம் பிழை தவிர்க்க சில குறிப்புகள். மாணவர்களே, இந்த பகுதி மிக மிக முக்கியமான பகுதி. இதுல கிரியேட்டிவ் கொஸ்டினா என்ன செய்யலாம்? கேட்கலாம். பொருள் மயக்கம் என்றால் என்ன? சொற்களை சேர்த்தும் பிரித்தும் எழுதுவதால் பொருள் மாறுபடுகின்றன என்பதற்கான 2 சான்று தருக. காற்புள்ளியின் முக்கியத்துவத்தை விளக்குக. காற்புள்ளி இட்டும் இடாமல் எழுதுவதனால் ஏற்படும் பொருள் மயக்கத்துக்கு சான்று தருக. நம்ம என்னெல்லாம் அந்த காற்புள்ளிக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருந்தாங்க. அந்த எடுத்துக்காட்டு நீங்க என்ன செய்ய? அவள் அக்காள் வீட்டுக்கு சென்றாள், அவள் அக்காள் வீட்டிற்கு சென்றாள் அப்படின்னு அந்த எடுத்துக்காட்டை போட்டு நீங்க என்ன செய்யணும்? எழுதணும். தொடர்களில் சொற்களில் பொருள் வேறுபாடு தோன்ற காரணம் என்ன? சொல்லுருவுகள் 2 பிரித்தும் சேர்த்தும் இருவேறு தொடரமைக்க அப்படின்னு கொடுப்பாங்க. தான், தன், நம்ம பார்த்தோம் இல்லையா? கண், படி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சொற்களை கொடுத்து அது 2 விதமான தொடரா என்ன செய்வாங்க? எழுதி அமைக்க சொல்லுவாங்க. சொல்லுருவுகள் 2 பிரித்தும் சேர்த்தும் இருவேறு தொடரமைக்க. இப்ப தான், கண்ணன் தான் எழுதுவதாக சொன்னான், கண்ணன் தான் எழுதுவதாக சொன்னான். முன் ஒரு எடுத்துக்காடு. சில குறைகளை மக்கள் முன் வைத்தனர், சில குறைகளை மக்கள் முன் வைத்தனர். இதுதான் சொல்லுருவுகள். இந்த மாதிரி ஒரு 2 எடுத்துக்காட்டுகளை எழுதி நீங்க என்ன செய்யலாம்? எழுதலாம். அது என்னும் வேற்றுமை உருவு எத்தினைக்குரியது? சான்று தருக. அது என்பது எத்தனைக்குரியது? அஃறிணைக்குரியது. அது என்னும் வேற்றுமை உருவு அஃறிணைக்குரியது. வரும் சொல் உயர்திணை ஆயின் அது என்றும் உருவினை பயன்படுத்துதல் கூடாது. எனது வீடு அரசனது மாளிகை என்று எழுதலாம். எனது மனைவி அரசனது மகன் என்று எழுதுதல் கூடாது. அப்ப என்ன எழுதணும்? என் மனைவி அரசன் மகன் என்றுதான் எழுதுதல் வேண்டும். மாணவர்களே, இந்த இலக்கண பகுதியில் அத்தனை தலைப்புகளையும் நீங்க என்ன செய்யணும்? படித்து வைத்துக் கொள்ளுதல் வேண்டும். ஒரு மதிப்பெண் வினாவிடையில் எப்படி வேண்டுமானாலும் கேள்விகள் கேட்கப்படலாம். இப்ப இதெல்லாம் கூடுதல் வினாக்களாக அமைகின்ற வினாக்களை நான் சொன்னேன். ஆனா நீங்க ஒவ்வொரு சைட் ரீடிங்கா எடுத்து என்ன செய்யணும்? நீங்க படித்து வைக்க வேண்டும். அதாவது சொற்களை
சேர்த்தும் பிரித்தும் எழுதுவதால் ஏற்படும் பொருள் வேறுபாடுகள், வல்லின மெய்களால் ஏற்படும் பொருள் வேறுபாடுகள், நிறுத்தற்குறிகளை இட்டும் இடாமலும் எழுதுவதால் ஏற்படும் பொருள் வேறுபாடுகள், இடைச்சொற்களும் விகுதிகளும் சொல்லுருவுகளும் சேர்த்தும் பிரித்தும் எழுதுவதால் ஏற்படும் பொருள் வேறுபாடுகள், சொற்களை மாற்றி மாற்றி எழுதும் போது ஏற்படும் பொருட்குழப்பங்கள், இது அத்தனை புத்தகத்தில் உள்ள அத்தனை தலைப்புகளை நீங்க என்ன செய்யணும், படித்து வைத்துக் கொள்ளுதல் வேண்டும். ஒரு மதிப்பெண் வினாவிடையாக எப்படி வேண்டுமானாலும் கேட்கலாம். அதனால் அந்த இலக்கணத்தை பொறுத்தவரையிலும் முதல்ல இருந்து கடைசி வரையிலும் நீங்க என்ன செய்யணும், அப்படியே ஒரு லைன் விடாம நீங்க என்ன செய்யணும், படித்து வைத்தல் வேண்டும். மாணவர்களே, இந்த வினாக்களை எல்லாம் படித்து எழுதி பாருங்கள், பிழையை தவிருங்கள். இந்த வினாக்கள், அத ஒரு சில வினாக்களை மட்டும் நீங்க வகுப்பு நோட்ல எனக்கு எழுதி கொடுங்க. என்ன வினாக்கள் என்றால், சொல்லுருவுகள் இரண்டனை பிரித்தும் சேர்த்தும் இருவேறு தொடரமைக்க, அந்த வினா எழுதணும். சொற்களை சேர்த்தும் பிரித்தும் எழுதுவதால் பொருள் மாறுபடுகின்றன என்பதற்கான 2 சான்று தருக, அந்த இரண்டாவது கொஸ்டின். 3வது, அது என்னும் வேற்றுமை உருபு எத்தனைக்குரியது சான்று தருக. அடுத்த வினா, காற்புள்ளி இட்டும் இடாமல் எழுதுவதனால் ஏற்படும் பொருள் மயக்கத்துக்கு சான்று தருக. இந்த 4 வினாக்களையும் வகுப்பு நோட்டில் எழுதி எனக்கு சமர்ப்பிக்க வேண்டும். மாணவர்களே, அத்தனை தலைப்புகளையும் நல்லா உள்ளடக்கி நீங்க என்ன செய்யுங்க, நல்லா படிச்சு எழுதி பாருங்க, பிழையை தவிருங்கள். நன்றி மாணவர்களே.